ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ இங்கே மகா பயங்கர கோவத்தில் இருக்காங்க. எஸ்சிக்கு இருந்துட்டு, அக்கா என்னக்கா உனக்கு இப்படி ஒரு நிலம ஆகிப்போச்சே, நீயாவது அந்த வீட்டில் இருந்து எப்படியாவது என்னையும் அந்த வீட்டுக்கு இழுத்துப்பேன்னு சொல்லிட்டு நான் இத்தனை நாளாக நம்பிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு உங்களுக்கே அந்த வீடு சொந்தம் இல்லைன்னு ஆகிப்போச்சேக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் எஸ்சிக்கு வந்து சொல்கிறாங்க. டே எஸ்சிக்கு சும்மா இருடா, நானே பயங்கர கடுப்பில் இருக்கேன். எல்லார் முன்னாடியும் அவமானமாக போச்சு. சிவா இப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. ஊரில் உலகத்தில் உள்ள பிள்ளைங்கள்லாம் எப்படி இருக்காங்க, தான் அம்மா தப்பே செஞ்சாலும் தான் அம்மா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெருமை பீத்திக்கிறதுல நான் என்னடா அப்படி பாவம் பண்ணிட்டேன். அந்த சிந்துவை வீட்டை விட்டு துரத்தணும்னு நினச்சேன். அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஒரு பணக்கார வாழ்க்கையை அமைச்சு வைக்கணுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ போராடிக்கிட்டு இருந்தேன். ஆனால் கடைசியில் இன்னைக்கு என்னை நடுத்தெருவுக்கு கொண்டு வந்துட்டான்ல அந்த சிவா. இனிமேல் அவன் எனக்கு பிள்ளையும் இல்லை, நான் அவனுக்கு அம்மாவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மகா வந்து பயங்கர கோவமாக சொல்கிறாங்க. உடனே எசிக்க இருந்துட்டு, அக்கா இப்படி சொல்லிட்டா உனக்கு சிவா பிறக்கலன்னு ஆகிட போவோமா என்ன? சும்மா ஏதோ கோவத்தில் சொல்கிற, நாளைக்கே சிவாக்கு ஒன்றுனா நீ ஓடோடி போய் நிற்க மாட்டே என்ன? ஆமாம், நான் போய் நின்னாலும் என்ன அவன் சீன் கூட பார்க்க மாட்டான். என்னை தரையில் வச்சு காலில் போட்டு மிதிக்கிற மாதிரி தான்டா அவன் என்னை அசிங்கப்படுத்திட்டான். இன்னைக்கு அவனுக்கு அவன் போடுறானே செருப்பு அந்த மாதிரி ஆகி போயிட்டான். நான் இன்னைக்கு அந்த சிந்து தான் அவனோட தலைமையில் ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்கா. அவள் சாவி போட்டு திருகுறான், இவன் ஆடிக்கிட்டு இருக்கான். இந்த சிந்துவை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தலான்னு பார்த்தா, ஆனால் சிவா இதுக்கு விடமாட்டான் போல. அவனோட வாழ்க்கையை சரி செய்யறதுக்காக தானே நான் இவ்வளோ போராடிக்கிட்டு இருக்கேன். எனக்கு சிவா மேலே அவ்வளோ கோவம் வருது. பேசாமல் அவனை கொன்று போடுறலான்ற அளவுக்கு ஆத்திரம் வருதுடா அப்படின்னு சொல்லிட்டு, என்னக்கா சிவாவுக்காக தான் ஒவ்வொன்றுத்தையுமே நீங்கள் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கிறப்போ சிவாவை கொண்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வாழ்க்கையில் என்னக்கா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா சொல்கிற? அவன் எனக்காக வந்து நிற்காதப்போ, அம்மானு ஒரு சின்ன இடத்துல கூட பாசம் காட்டாதப்போ எனக்கு எதுக்காக அவன் மொத்த பாசத்தையும், ஏன் என் வயிற்றில் அவன் பிறந்தது ஒன்று தான், மற்றபடி எல்லா பாசத்தையும் அவனோட பெரியம்மா அந்த அன்னபூரணி மேலே தானே வைக்கிறான். அந்த அன்னபூரணி என் பிள்ளையை என்கிட்ட சுத்தமாக பிரிச்சுட்டா. இனிமேல் அவள் சந்தோஷமாக இருக்கக்கூடாது. அவன் மட்டும் இல்லை, சிவாவும் சரி சிந்துவும் சரி, இவங்க யாருமே சந்தோஷமாக இருக்கக்கூடாது. நமக்கு இந்த வீடு சொத்து பத்து மட்டும்தான்டா இனிமேல் நமக்கு. இவங்க எல்லாரையுமே காலி பண்ணால் மட்டும்தான் நமக்கு இது எல்லாமே கிடைக்கும். இனிமேல் நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக நல்லா பணக்கார ஒரு வாழ்க்கையை, ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா அந்த அன்னபூரணி உயிரோடவே இருக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி சிவா உயிரோடு இருக்கக்கூடாது. அக்கா என்னக்கா இப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்ட? வேற என்னடா பண்ணுறது? நமக்காக யாருமே இல்லைன்றப்போ அந்த வலி எப்படி இருக்கும் தெரியுமா? நான் 10 மாதம் சுமந்து கஷ்டப்பட்டு நான் சிவாவை பெற்றேன். ஆனால் இன்றைக்கி அவன் எனக்கு இவ்வளோ பெரிய அவமானத்தை தேடி கொடுத்துருக்கான். இனிமேல் அவன் எனக்கு பிள்ளையே இல்லைடா. நான் எக்கார்ந்து கொண்டும் அவனை மன்னிக்கவே மாட்டேன். அதே சமயம் அந்த சிந்து சாகவும் கூடாது, நிம்மதியாக வாழவும் கூடாது. அவளை அப்படியே ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் அவளை அப்படியே ஊசியால் குத்தி 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 அவளை ஒவ்வொரு நிமிஷமும் கஷ்டப்பட வைக்கணும். அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை தான் அவளுக்கு கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி சிவாவும் அன்னபூரணியும் உயிரோடவே இருக்கக்கூடாது. நம்ம நினச்ச மாதிரி சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா இது மட்டும்தான்டா, ஒன்று தான்டா அப்படின்ற மாதிரி இங்கே மகா வந்து ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. சிவாவை பழி வாங்கணும், கொலை பண்ணணும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. ஸோ இந்த மகா நினைக்கிறது நடக்கவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தருவீங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம சிந்து சிவா பக்கத்தில் போயிட்டு, டாக்டரே இப்போ நீ எவ்வளோ பெரிய விஷயம் செஞ்சுருக்க தெரியுமா டாக்டரே? என் மேலே இருந்த மிகப்பெரிய ஒரு பாவத்தை பழியை எல்லாத்தையுமே நீ தூக்கி தூரமாக போட்டுட்ட. நான் இப்போ தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு ஆதாரபூர்வமாக எல்லாருமே நம்பிட்டாங்க. அதுக்கு காரணம் நீ தான் டாக்டரே. தன்னோட பெத்த அம்மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, தப்பு செஞ்சவங்க தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும். தப்பு செஞ்சவங்க யாருமே மறைஞ்சு நின்று ஜாலியாக சந்தோஷமாக இருந்துடவே முடியாதுன்றதை நீ நிரூபணம் பண்ணிட்ட. இனிமேல் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்தான். இனிமேல் நீயும் நானும் கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் ஒன்று சேர்ந்து வாழ்ந்துருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் வந்துருச்சு. அதே சமயம் நீ என்னை கைவிட மாட்டேன்ற நம்பிக்கையும் வந்துருச்சு டாக்டரே. ஏன்னா நீ எப்போவுமே அன்னபூர்ணி அத்தையோட பேச்சை மட்டும்தான் கேட்ப. அவங்க பேச்சை மீறி எதுவுமே செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எனக்கு தெரியும். ஆனால் எனக்காக அந்த சுவாதி வேண்டவே வேண்டாம், அவளை கல்யாணம் பண்ணிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு முதல் டைமு உங்கள் பெரியம்மா கிட்ட நீ எதிர்த்து பேசின. இன்றைக்கி உங்கள் அம்மா தப்பு செஞ்சுருக்காங்க, நகையை திருட சொல்லியிருக்காங்க. உண்மை எதுன்னு கண்டுபிடிச்சி அதை எல்லார் முன்னாடியும் நிரூபித்து என் மேலே இருந்த ஒரு பழியை தொடச்சி தூரமாக போட்டு இவ்வளோ பெரிய விஷயம் செஞ்சுருக்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன நடந்தாலும் என்னை நீ கைவிட மாட்ட அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு டாக்டரே. இது ஒன்று போதும் டாக்டரே. ஆனாலுமே உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல, தன்னோட பெத்த அம்மாவே இப்படியெல்லாம் கேவலமாக
கேவலமான ஒரு வேலையை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீ கண்டிப்பாக நொறுங்கி போயிருப்ப. அதெல்லாம் நினச்சி நீ கவலைப்படாத டாக்டரே, உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நீ ரொம்ப நல்லவர் டாக்டரே, உன்ன மாதிரி ஒரு நல்லவர்களை நான் இந்த உலகத்தில் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிந்து சொல்கிறாங்க. சரி சிந்து, நீ இனிமேல் சந்தோஷமாக இருக்கலாம். நீ எதை நினச்சி கவலைப்படாத. நீ உன் வேலை என்னமோ அதை போய் பார்ப்போம். எனக்கு ஹாஸ்பிட்டலில் ஒரு முக்கியமான ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிவா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இப்போது எங்கள் மகாவுக்கு ரொம்ப பசிக்குது, ஹெசிக்கிக்குமே பசிக்குது. ஸோ ஹெசிக்கு இருந்துட்டு, அக்கா ஏதாவது சாப்பாடு செய்யக்கா, ரொம்ப பசிக்குதுக்கா. டேய், விறகடுப்பில் இதுக்கு முன்ன பின்ன நான் சமைச்சதே இல்லைடா, எப்போவுமே கேஸில் தான் சமைச்சிக்கிட்டு இருப்பேன். ஆனால் இன்றைக்கி விறகடுப்பு ரெடி பண்ணணும், கொண்டா சட்டி அண்டான்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணணும். அதுக்கு பணம் வேணும். என்கிட்ட ₹1 கூட இல்லை. பணம் இருந்தால் தான் இது எல்லாத்தையுமே வாங்க முடியும். அரிசி பருப்புன்னு எல்லாத்தையுமே வாங்கினா மட்டும்தான் சாப்பாடு செய்ய முடியும்டா. அந்த வீட்டில் இருந்து ஒரே ஒரு பாத்திரத்தை கூட தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த அன்னபூர்ணி சொல்லியிருக்கால, உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அக்கா என்னக்கா இப்படி ஒரு நிலமை ஆகிப்போச்சு நமக்கு. நம்ம நிலமையை நினச்சா நமக்கே ஒரு மாதிரி இருக்குக்கா எனக்கே அப்படின்ற மாதிரிலாம் எங்கள் இந்த எசிக்கு வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. உடனே இப்போ தான் நம்ம பைரவி மகா கிட்ட வராங்க. மகா கிட்ட வந்து என்ன பசிக்குதா சிந்துவை, நீங்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்துவீங்க, நீங்கள் செய்கிற பாவத்துக்கு எல்லாத்துக்குமா சேர்த்து அந்த அம்மன் உங்களுக்கு தண்டனையை கொடுத்துட்டா. இதுக்கப்புறமும் நீங்கள் தப்பு செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த அம்மன் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பைரவி வந்து சொல்லவும், உடனே இங்கே மகா இருந்துட்டு, ஏய் என்னடி என்ன ஓவராக பேசிக்கிட்டு இருக்க, உன்னுடைய ஆட்டமெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். நான் நினச்சது மட்டும் நடந்துருச்சு, நான் நடத்திட்டேன் அப்படின்னா நீங்கள் எல்லாரும் தூசி தூசியாக தூள் தூளாக போயிடுவீங்க. எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரும். எல்லாம் அந்த நேரத்துக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன்டி. உன்னையும் அந்த சிந்துவையும் வீட்டை விட்டு துரத்துறேன். உங்களை கண்டிப்பாக நான் துரத்துவேன்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மகா வந்து சொல்கிறாங்க. என்னங்க நீங்கள், உங்களுக்கு இப்போ கூட அந்த ஒரு வைராக்கியம் போகவே இல்லையா? செய்கிறது எல்லாமே ஃப்ராடு தானோ, அயோக்கியத்தானோ. இதில் அப்படியே வெட்டி வீராப்பு பேச்சு வேற. போயிட்டு அடுத்த வேளை சாப்பாடு சாப்பிட்றது எப்படின்னு சொல்லிட்டு அதை பாருங்கள். வழியே போய் வயக்காட்டுக்கோ இல்லை வேலைக்கு எங்கேயாவது போயோ சம்பாதிச்சு கொண்டு வந்து சாப்பாட்டை செய்கிற வேலையை பாருங்கள். சும்மா இப்படி சவாலெல்லாம் வெட்டு சவாலெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காதீங்க. நீங்கள் நினைக்கிறது எப்போவுமே ஒரு நாள் கூட நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பைரவி வந்து போயிடுறாங்க. உடனே எங்கள் மகாவுக்கு அப்படி கோவம் உச்சமண்டை வரைக்கும் ஏறுது. இவெல்லாம் வந்து நம்மக்கிட்ட இப்படியெல்லாம் பேசுகிற ஒரு சுச்சுவேஷன் ஆகிப்போச்சேடா அப்படின்னு சொல்லிட்டு எசிக்கி கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காங்க எங்கள் மகா. இங்கே அன்னபூரணி வந்து ஹாலில் சோஃபா மேலே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது இங்கே நம்ம சுவாதி வராங்க. சுவாதி வந்து என்ன ஆண்டி எதையோ யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் சுவாதி, வீட்டில் என்னென்னமோ நடக்குது. நம்ம நினச்ச மாதிரி இல்லைன்னு தெரிய வரப்போ மனசு ரொம்ப சுக்குநூறாக உடஞ்சி போகுது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டி இதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க ஆண்டி, நடக்கக்கூடாது எல்லாமே நடந்துருச்சு தான். ஆனால் சிவா எல்லாத்தையுமே உண்மை எல்லாமே கண்டுபிடிச்சிட்டார்ல. இந்த மகா ஆண்டி இப்படியெல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அது மட்டும் இல்லாமல் அவங்க மேலே நீங்கள் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தீங்க, நீங்கள் எவ்வளோ அவங்க மேலே பாசம் காட்டியிருப்பீங்க. ஆனால் கடைசியில் இவங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்காங்களே வீட்டிலேயே வந்து அப்படின்ற மாதிரிலாம் சுவாதி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் அவங்களுக்கு ஒரு கேள்வியும் கேட்கணுன்னு தோணுது. ஆண்டி உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லுமா என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை ஆண்டி, நீங்கள் என்ன சொன்னாலும் சிவா கேட்குறான், அது எல்லாத்தையுமே நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி சிவாவுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கும்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீ கவலையே படாது சுவாதி, கண்டிப்பாக நான் சொல்கிறது நடக்கும். உனக்கும் சிவாவுக்கும் தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சுவாதிக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஆகுது. ஏன்னா நம்ம சிவாவோட நேர்மை, சிவாவோட கேரக்டரு, சிவாவோட அழகுன்னு எல்லாத்துலேயுமே நம்ம சுவாதி விழுந்துட்டாங்கன்னு கூட சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் சிவா மேலே இருக்கிற பாசம், அன்பு, காதல் இது எல்லாமே அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்குது சுவாதிக்கு. ஸோ எப்போ சிவாவை கல்யாணம் பண்ணிக்கலான்னு நம்ம சுவாதிக்கு அப்படியே அடிச்சுக்கிட்டு இருக்கு மனசு ஃபுல்லாக. அதுக்கான ஒரு சுச்சுவேஷன் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுன்றதையுமே தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ சரி சிவா கிட்ட போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிவாவோட ரூமுக்கு போகிறாங்க நம்ம சுவாதி. சிவா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு பேக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. சிவா உனக்கு ஏதாவது நான் ஹெல்ப் பண்ணவா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எந்த வேலையும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும், சிவா ஒரு நிமிஷம் சிவா அப்படின்னு சொல்லிட்டு சிவா முன்னாடி போய் நின்றுக்கிட்டு, என்ன சுவாதி ஏன் இவ்வளோ கிட்ட வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்க? இடம் இருக்குல்ல, கொஞ்சம் பக்கமாக தள்ளி நிற்கலாம்ல சுவாதி, ஏன் சுவாதி இவ்வளோ நெருக்கமாக வந்து நின்றுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு.
இல்லை சிவா அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு இங்கே நம்ம சிவாவை ஸ்வாதி ஹக் பண்ணிக்கிறாங்க. உடனே சிவாவுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஸ்வாதி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ, ஒழுங்காக பக்கம் போ, நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை சிவா, நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப கரெக்டு, எல்லாமே நான் தெரிஞ்சு தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே சிவா இருந்துட்டு என்ன என்ன கரெக்டு, இங்கே பாரு, நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது சுத்தமாக சரியில்லை, ஒழுங்காக பக்கம் போடி அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பிடிச்சி தள்ளிவிடுவோம். என்ன சிவா, ஏன் இவ்வளோ ஃபோர்ஸாக தள்ளி விடுற, ஏன் உனக்கு என்னை பிடிக்கலையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. என்ன, எதுக்கு பிடிக்கணும் உன்னை எனக்கு, நீ என் மாமா பொண்ணு, அந்த வகையில் எனக்கு உன்னை பிடிக்கும், மற்றபடி நீ எதுவும் தப்பாலாம் நினச்சிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும். என்ன சிவா, ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற, உனக்கும் எனக்கும் நிச்சயம் நடந்திருக்கு, அன்னபூர்ணி ஆண்டி என்ன சொல்லியிருக்காங்க, நீயும் நானும் ஒன்று சேர்ந்து வாழணும், அது மட்டும் இல்லாமல் நமக்கு கல்யாணம் நடக்கணுன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்கல்ல. அப்படி இருக்கிறப்போ நீயும் நானும் க்ளோஸாக இருக்கிறதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது. எனக்கு பிரச்சனை ஸ்வாதி, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கனே, நானும் சிந்து தான் ஒன்று சேர்ந்து வாழ்வோம், சிந்து மேலே நான் உயிரே வச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு என்னுடைய விருப்பத்தை சொன்னதுக்கப்புறமும் நீயே இப்படி தப்பாக நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஸ்வாதி இருந்துட்டு இல்லை சிவா, உன்னை எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, உன்னை தூக்கி போட என்னால் முடியல, உன் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன், அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு ஸ்வாதி, கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ, எனக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னா கூட பரவாயில்லை, எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, அது மட்டும் இல்லாமல் என் மனசு நிறைய சிந்து மட்டும்தான் இருக்கா, என் விருப்பத்தை சொன்னதுக்கு அப்புறமும் நீ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறது சுத்தமாக சரியில்லை, பக்கம் போ, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், எனக்கு வேலைக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை சிவா, என்னால் உன்னை இங்கேருந்து போக விட முடியாது, எனக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போ, நீ இப்போவே என் கழுத்தில் தாலி கட்டு. என்ன ஸ்வாதி, லூஸு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, நீ என்ன பைத்தியமா, ஏன் இப்படி கேவலமாக பேசிக்கிட்டு இருக்க, சொல்கிறது புரியவே இல்லையா, நீ படிச்சிருக்கல, புரியணும்ல உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை கண்டிப்பாக என்னால் இந்த விஷயத்தில் உன்னை புரிஞ்சுக்கலாம் முடியல, நீ என்ன சொன்னாலும் அதை என்னால் ஏற்றுக்கவும் முடியாது, எனக்கு மைண்டில் இருக்கிற எல்லாமே ஒன்று தான், உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து கட்டி பிடிக்கிறாங்க. பல்லார்னு ஒரு அரை ஸ்வாதியை நம்ம சிவா அடிச்சிடுறாங்க. என்ன சிவா, என்னவே அடிச்சிட்டல, உனக்காக நான் அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கேன், அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்ததுக்கப்புறம் உன்னுடைய ஆக்டிவிட்டீஸ், அதுக்கப்புறம் உன்னுடைய கேரக்டர், உன்னுடைய ஸ்டைல், ஆலிசம்னு சொல்லிட்டு இது எல்லாமே எனக்கு பிடிச்சிருச்சு சிவா, உன் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நான் மனசுக்குள்ளே கோட்டையே கட்டி வச்சுருக்கேன், என் மனசில் உள்ளதை சொன்னால் நீ புரிஞ்சுக்காமல் அந்த சிந்து கேட்டுக்கிட்ட சிந்து தான் வேணும்னு சொல்கிற, அவள் சரியில்லைன்னு சொல்லிட்டு தானே உங்ககிட்டருந்து சிந்துவை விலைக்கு வைக்கணும்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி ஆண்டி நினைக்கிறாங்க, அது ஏன் சிவா நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, எப்படி இருந்தாலும் அன்னபூர்ணி ஆண்டி என்ன சொல்கிறாங்களோ அதை நீ கேட்டு தானே ஆகணும், அவங்க பேச்சை மீறி நீ மறு பேச்சு பேச மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நான் பார்த்துக்கிறேன் சிவா, நீ அந்த சிந்து கூட எப்படி ஒன்று சேர்ந்து வாழ்ந்துடுறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்வாதி அங்கேருந்து போயிடுறாங்க. சிவாவுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது, ஏற்கனவே வீட்டில் நடக்கிறது எல்லாத்தையுமே நினச்சி பயங்கரமாக டென்ஷனில் இருக்காங்க. இதில் நம்ம ஸ்வாதி சொல்கிறத புரிஞ்சிக்காமல் அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. பயங்கர அப்செட்டாக அங்கேருந்து இப்போது ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க நம்ம சிவா. இப்போது இங்கே நம்ம ஸ்வாதி ரொம்பவே அப்செட்டாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே மகா வந்து என்ன ஸ்வாதி, ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை ஆண்டி, சிவா என் மனசை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான், சிவாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, என்னதான் சிவா மனசில் சிந்து இருந்தாலுமே என்னால் சிவாவை என் மனசுலேருந்து தூக்கி போட முடியல ஆண்டி, ஆனால் என் மனசில் உள்ளது சொன்னால் சிவா அதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான், எனக்கு ரொம்ப ரொம்ப கவலையாக இருக்குது, அவர் கூட நான் ஒன்று சேர்ந்து வாழணும் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு. உடனேங்க நம்ம மகா இருந்துட்டு ஸ்வாதியை வச்சு நம்ம இந்த வீட்டுக்குள்ளே எப்படியாவது வந்துடணும், அது மட்டும் இல்லாமல் ஸ்வாதிக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இப்போ இங்கே நம்ம இது அதாவது மகா இருந்துட்டு ஸ்வாதி நீ கவலையே படாத, கண்டிப்பாக சிவா உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பான், என்ன சொல்கிறீங்க ஆண்டி அப்படி சொல்லிட்டு பயங்கர ஹாப்பியாக கேட்குறாங்க. ஆமாம் ஸ்வாதி, நீ கவலையே படாத, எல்லாமே நல்லதுக்கே தான், இந்த ஆண்டி உனக்கு கண்டிப்பாக சிவாவை கல்யாணம் பண்ணி வைப்பேன், அது விஷயமா நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு சிவாவை மீட் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட இங்கே நம்ம ஸ்வாதி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இப்போ எசிக்கியும் இங்கே மகாவும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஸோ நமக்கு சிந்து வந்து கேன்டீனில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம சிவா அவங்க அவங்க கேபினில் தான் இருக்காங்க. மகாவும் எசிக்கியும் அவங்க கேபினுக்கு போய் நிற்கிறாங்க. அவங்கள பார்த்ததுமே நம்ம சிவா பயங்கரமாக கோவப்படுறாங்க. எதுக்காக நீங்கள் இங்கே வந்தீங்க, ஒழுங்காக இங்கேருந்து போயிடுங்க, உங்கள் முகத்தில் முழிக்கிறதுக்கு கூட எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படி சொல்லிட்டு. உடனேங்க நம்ம மகா இருந்துட்டு சிவா என்னையா இப்படியெல்லாம் பேசினா எப்படியா, நான் உன்னை எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு பெற்றிருப்பேன், அந்த பாசம் உனக்கு கொஞ்சம் கூட இல்லாமல் போயிடுச்சுல்ல, எங்கள் பாரியா சிவா அது இல்லைன்னா இருந்துட்டு போகுது, உன் வாழ்க்கையை நான் நல்ல விதமாக மாற்றி அமைக்கிறதுக்காக உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசலான்னு வந்திருக்கேன். நீங்கள் பாரியா சிவா, நீ அந்த ஸ்வாதியை கல்யாணம் பண்ணிக்கோயா, சிந்து கிட்ட எதுவுமே இல்லை, அவள் ஒரு பிச்சைக்காரி,
ஆனால் சுவாதி மேலே எக்கச்சக்கமான சொத்து பத்து இருக்குது. நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா உன் வாழ்க்கையே அப்படியே பிரம்மாண்டமாக மாறிடும். இந்த அன்னபூர்ணி அக்கா கிட்ட இருக்கிற சொத்தை விட பல மடங்கு அவங்கக்கிட்ட இருக்குது. சுவாதி ஒரே ஒரு பொண்ணு, எல்லா சொத்துமே அவளுக்கு தான் வந்து சேரும். இங்கே பாருயா, நீ சுவாதி கல்யாணம் பண்ணிக்கோயா, அந்த சிந்துவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா ஒரு நயா பைசா கூட ஒரு பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மகா வந்து சிவா கிட்ட சொல்கிறாங்க. சிவா இருந்துட்டு இங்கே பாருங்கள், இது விஷயமா நீங்கள் எதுவும் பேசாதீங்க, பேச வேண்டியவங்க கிட்ட நான் எல்லா விஷயத்தையுமே பேசியாச்சு, திரும்ப திரும்ப அதை பேசிக்கிட்டு என்னை டென்ஷன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவா கோவப்படுறாங்க. உடனே இங்கே மகா பின்னாடி இருந்து கத்தியை ஒன்று எடுத்து, இங்கே பாரு சிவா, ஒன்று நீ ஸ்வாதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ ஒரு பணக்கார வாழ்க்கையை வாழணும், அதை நினச்சி நான் பெருமைப்படணும். அதே சமயம் நானும் அந்த மூலமாக நானும் ஒரு பணக்கார வாழ்க்கையை வாழ்வேன். அப்படி இல்லை, நான் சிந்து கூட தான் வாழ்வேன், அந்த பிச்சைக்காரி கூட தான் பிச்சைக்கார வேஷம் தான் போடுவேன்னு சொல்லிட்டு நீ சொன்ன அப்படின்னா அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை உனக்கு வேண்டாம். ஏன் நீ உயிரோடவே இருக்க வேண்டாம் சிவா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே சிவாவுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகுது. என்ன சொல்கிறேம்மா, என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவா சொல்லவும், ஆமாம் சிவா, நான் தெளிவாக ஒரு முடிவு எடுத்துட்டேன். இங்கே பாரு, ஒன்று ஒரு பணக்கார வாழ்க்கையை நீ வாழணும், அப்படி இல்லை நீ சாகணும். ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று நீயே சூஸ் பண்ணிக்கோ, ஸ்வாதியா சாவா அப்படின்னு சொல்லிட்டு. என்னம்மா, என்னை மிரட்டுறியா? இங்கே பாரு, உன்னை மாதிரி ஒரு அம்மா வயிற்றில் பிறந்ததுக்கு நான் வெக்கப்படுறேன். உன்னுடைய சுயநலத்துக்காக நீ பணக்கார ஒரு வாழ்க்கை வாழணுன்றதுக்காக என் வாழ்க்கையை பலி கொடுக்கணும்னு நினைக்கிறியா? எனக்கு கல்யாணம் ஆனதை கூட மறந்துட்டு நீ இப்படி கல்யாணம் பண்ணிக்கோ, அப்போ தான் ஒரு பணக்கார வாழ்க்கை வாழ முடியும்னு சொல்லிட்டு இப்படி சுயநலமாக பேசுகிறேன். உனக்கு கொஞ்சம் கூட ஒரு விருப்பம் இல்லை. இங்கே பாரு, உன்னுடைய மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், ஒழுங்காக இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச்மேனை கூப்பிடுறாங்க இங்கே நம்ம சிவா. உடனே இங்கே நம்ம மகா இருந்துட்டு, இவன்லாம் எதுக்காக உயிரோடு இருந்துக்கிட்டு, இவன் இருந்தான் அப்படின்னா நம்ம நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது, பணக்கார வாழ்க்கையும் வாழ முடியாது. ஏதாவது ஒரு தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னா அதை நிரூபிக்கிறேன், நேர்மையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இதே மாதிரி தான் அடுக்கிக்கிட்டே போவான். சுவாதியை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்கிறான். அந்த சிந்து கூட ஒரு பிச்சைக்கார வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு இவன் செத்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் வச்சுருந்த கத்தியால் இங்கே நம்ம சிவாவோட வயிற்றை குத்திடுறாங்க. ரத்தமாக வருது. ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு பயங்கரமாக அதாவது கத்த ஆரம்பிச்சிடுறாரு நம்ம சிவா. சத்தம் கேட்டு இங்கே அந்த நர்ஸுங்க எல்லாருமே வந்துடுறாங்க. உடனே இங்கே மகா இருந்துட்டு இங்கே எஸ்ஐக்கு நம்ம இங்கே ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது, இதுக்கப்புறம் இந்த சிவா உயிர் பொழைக்கவே மாட்டான், நம்ம போகலாம். அக்கா நீ ரொம்ப தப்பு பண்ணிட்டுக்கா. டேய், நான் எல்லாமே கரெக்டாக தானே பண்ணுறேன். அவன் அந்த சிந்து கூட ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு அவன் செத்தே போகலான்டா. அவன் வேறு எங்கேயாவது போயிட்டு ஒரு மறுபிறவியில் சந்தோஷமாக இருக்கட்டும், அவன் நல்லதுக்காக தான்டா செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேடுகிட்டத்தனமாக இங்கே நம்ம மகா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே சிந்து வந்து சாப்பாடெல்லாம் ஆயிடுச்சு, சாப்பாடு சாப்பிட்ற சிவான்னு அதாவது சிவாவை கூப்பிட்றதுக்காக வருவாங்க. ஸோ அந்த டைமில் தான் எல்லாருமே ரொம்பவே சத்தமாக இருக்குது நம்ம சிவாவோட கேபினில். உடனே ஓடி வந்து இங்கே நம்ம சிந்து பார்க்குறாங்க, சிவா கையை வச்சுக்கிட்டு வயிற்று மேலே கையை வச்சுக்கிட்டு இருக்காங்க, ரத்தமாக வருது. அதை பார்த்துட்டு பயங்கரமாக அப்படியே கண்வழியெல்லாம் பிதுங்கி போய் பயங்கர சத்தமாக கத்துறாங்க, டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து, டாக்டரே என்னாச்சு டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் மகா கத்தியோடு நின்றுக்கிட்டு இருக்காங்க. கத்தியில் நிறைய ரத்தமாக அப்படியே வழியுது. டாக்டரே என்னாச்சு டாக்டரே, ஏன் யார் உனக்கு இப்படி பண்ணது, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் வந்து இங்கே நடந்து எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே நம்ம சிந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உடனே டாக்டருக்கு நம்ம இது ட்ரீட்மெண்ட்டுக்கு பார்த்தே ஆகணும், போயிட்டு பெரிய டாக்டர்ஸ் எல்லாருமே கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கான வேலையை எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டு இங்கே சிந்து மகா கிட்ட வந்து பல்லார்னு அறையிறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னவே அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தியால் குத்த வரவும், என்ன என் புருஷனை குத்தி கொலை பண்ணணும்னு நினச்சிட்டு இப்போ என்னையும் கொலை பண்ணணும்னு நினைக்கிறியா, அது மட்டும் நடக்காதுடி அப்படி சொல்லிட்டு கத்தியை அப்படியே அவங்க கையை வளைச்சி முறுக்கி கத்தி கீழே போட வைக்கிறாங்க. உன்னை சும்மாவே விட மாட்டேன், என் புருஷனை நீ கத்தியால் குத்தி இருக்க, இதுக்கான தண்டனையாக நீ ஆயுட்கால தண்டனை தான் அனுபவிக்கணும், ஆயுட்காலம் கூட கிடையாது, மரண தண்டனையை நீ அனுபவிக்கணும். இப்போவே நான் அன்னபூரணியத்துக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டேசிக்கு ஃபஸ்ட்டு இவ்வளோ போட்டு தள்ளுறா, எடுறா அந்த கத்தியை அப்படின்னு சொல்லிட்டு உடனே வாட்ச்மேன்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. இவங்க 2 பேரும் பிடிச்சிக்கிறாங்க. உடனே அன்னபூரணிக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லவும் அன்னபூரணி மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. பக்கத்தில் இருந்த பைரவி ஃபோனை எடுத்து பேசுகிறாங்க. என்னாச்சு சிந்து, ஏன் அத்தை மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம பைரவியும் ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போயிடுறாங்க. உடனே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம
அன்னபூரணியோட முகத்தில் தண்ணியை தெளித்து எந்திரிக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் உடனே சஞ்சய்க்கு கால் பண்ணி விஷயத்தையும் சொல்கிறாங்க. இப்போது இங்கே ஆறுமுகம் நம்ம அன்னபூரணி வீட்டில் உள்ள எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க. நம்ம சிவாவுக்கு ட்ரீட்மெண்ட்டுமே போய்கிட்டு தான் இருக்குது. அவங்க மூச்சு பேச்சு இல்லாமல் தான் கிடக்குறாங்க. ரொம்பவே கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் தான் இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். இப்போது நம்ம சிந்து பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. அன்னபூரணி, பைரவி, ஆறுமுகம் இவங்க எல்லாருமே வந்ததுக்கப்புறம் நம்ம அன்னபூரணியை ஓடி வந்து, ஐயோ என் புள்ள சிவாவுக்கு இப்படியே ஆகணும், இந்த மகா ஏன் இவ்வளோ கேடுகிட்டத்தனமாக நடந்துக்கிறா, பெத்த புள்ளன்னு பார்க்காம இப்படி கத்தியால் குத்திருக்காளே, அவளுக்கு என்ன வெறியாக பிடிச்சிருக்கும், ஐயோ கடவுளே அவனுக்கு எதுவும் நடந்துடக்கூடாது, அவன் எதுக்கும் அதாவது அவனுக்கு அந்த கடவுள் தான் துணையாக இருக்கணும், அவன் சீக்கிரமாகவே உயிர் பொழிச்சு வந்துடணும்னு சொல்லிட்டு திக்கி திணறி பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. உடனேங்க நம்ம பைரவி இருந்துட்டு சிந்து கிட்ட போய், சிந்து அப்படின்னு சொல்லிட்டு உடனே சிந்து அப்படியே கத்தி அழுதுகிட்டே இங்கே பைரவியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. பைரவி, டாக்டருக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த உசுறு, அதாவது ஏன் உசுறு இருக்கவே இருக்காது, நானும் போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு சிந்து, கண்டிப்பாக சிவாவோட நல்ல மனசுக்கு அவருக்கு எதுவுமே ஆகாது, அவர் நல்லபடியாக திரும்ப குணமாகி வந்துடுவார், நீ அழுகாத சிந்து, கண்டிப்பாக அவருக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம ஆறுமுகம் கூட பயங்கரமாக அழுகுறாங்க. இப்படி ஆகிப்போச்சே, சித்தி ஏன் இவ்வளோ கொடூரமானவங்களாக மாறிட்டாங்களே, பணத்துக்காகவா இல்லை வேறு எதுக்காகவுன்னு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகமும் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சிந்து வந்து இங்கே சிவா கிட்ட போயிட்டு சிவாவோட கையை பிடிச்சிக்கிட்டு சேரில் உட்காந்துக்கிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. டாக்டரே, நீ இல்லாத வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கையா, உனக்காக தான் நான் அம்புட்டு போராட்டங்களை தாண்டி அவ்வளோ கஷ்டங்களை தாண்டி இப்போ வரைக்கும் நான் உசுரோடு இருந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நீ மட்டும்தான் டாக்டரே, நீ இல்லாத வாழ்க்கையை என்னால் கண்டிப்பாக நினச்சி கூட பார்க்க முடியாது, என்னை விட்டுட்டு போயிடாரு டாக்டரே, நீ இல்லைன்னா அவ்வளோதான், ஐயோ டாக்டரே நான் உன்னை எப்படி காப்பாற்றுவேன், கண்டிப்பாக அந்த அம்மன் என்னை கைவிட மாட்டா, கண்டிப்பாக டாக்டருக்கு அந்த அம்மன் உயிர் கொடுத்துருவா அப்படின்ற மாதிரியெல்லாம் சிந்து நம்ம சிவாவோட கையை பிடிச்சிக்கிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. அன்னபூரணியுமே நம்ம சிவாவை பார்க்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ நர்ஸ் இருந்துட்டு, இல்லைம்மா உங்களெல்லாம் உள்ளே விட முடியாது, அந்த சிந்துவை மட்டும் உள்ளே விடுறீங்க, என்ன விட மாட்டிங்களா, என் பையன் சிவா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான், அவனை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிக்கிறாங்க. உடனே ஆறுமுகம் இருந்துட்டு நர்ஸ் கிட்ட, இங்கே பாருங்கள் என் அம்மா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணாமல் ஒரு 5 மினிட்ஸில் பார்த்துட்டு வந்துடுவாங்க, சிவானா அம்மாவுக்கு உயிர், தயவு செஞ்சு கொஞ்சம் ஒரே ஒரு 5 மினிட்ஸ் உள்ளே விடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆறுமுகம் வந்து சொல்கிறாங்க. ஸோ டாக்டர் கேட்டுட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு நர்ஸ் வந்து டாக்டர்கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க, சரி வர சொல்லுங்கள், டிஸ்டர்பன்ஸ் பண்ணாமல் ஒரு 2 செகண்டில் பார்த்துட்டு போயிடணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உடனேங்க நம்ம அன்னபூரணியுமே ஓடி வந்து சிவா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. நர்ஸ் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் அழுகாதீங்க, அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும், சிந்து நீங்கள் வெளியே போங்க, உங்கள் அத்தை வந்து பேசிவிட்டு நீங்கள் அவங்களும் வந்துடட்டும், யாருமே ஐசியூ வார்டில் இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே அன்னபூரணி இருந்துட்டு, சிவா நீ மட்டும் உசுரோடு திரும்பி வரல அப்படின்னா வீட்டில் உள்ள யாருமே உயிரோடு இருக்க மாட்டாங்க, சிவா நீ திரும்ப வந்துடுவியா, கண்டிப்பாக நீ உயிர் பொழைச்சி வந்துடுவ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அன்னபூரணி வந்து அழுதுகிட்டே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அன்னபூரணியுமே வெளியே போக வச்சிடுறாங்க. நம்ம சிவாவுக்குமே ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு தான் இருக்குது. இங்கே சஞ்சய் வந்து எங்கள் மகாவையும் எஸ்சிக்கையுமே அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ பைரவி இருந்துட்டு அன்னபூர்ணிக்கிட்ட, என்ன அத்தை இதெல்லாம், இப்படி ஒருத்தவங்களும் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஷாக்காகி போய் பேசுகிறாங்க. இங்கே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, அந்த மகாவை நான் உசுரோடவே விட்டுருக்கக்கூடாது, அவளை கொன்று போட்டிருக்கணும், அவெல்லாம் உசுரோடவே இருக்கவே கூடாது, அவள் மிருகமாக மனுஷியானே தெரியல, ச்சே அந்த மிருகத்தை போய் இத்தனை நாள் நான் வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்திருக்கேனே அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. அவளுக்கு எப்படி மனசு வந்திருக்கும், 10 மாதம் சுமந்து பெற்ற பிள்ளை, ஐயோ தலைக்கு மேலே வளர்ந்த பிள்ளையே எப்படி அவளுக்கு கத்தியால் குத்துறதுக்கு மனசு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க அன்னபூரணி. இன்னொரு சைடு மகாவை ஹெசிகையும் 2 பேரும் ஜெயிலில் போட்டுடுறாங்க. மகாவுக்கு ஒரு பக்கம் ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குது, கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ, ஐயோ சிவாவை நம்ம கத்தியால் குத்திருக்கக்கூடாது, அவன் திரும்ப உயிர் பொழைச்சிடணும், சிந்து மேலே இருக்கிற கோபம், அன்னபூர்ணி அக்கா நமக்கு விதித்த தண்டனைன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே கோவம் மண்டைக்கு ஏறி தான் நம்ம இப்படி பண்ணிட்டோம், ஐயோ சிவாவுக்காக தான் எல்லாத்தையும் நம்ம ஒன்று பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இன்றைக்கி சிவாவை நம்ம கையாலே கொண்டுட்டோமே, ஐயோ எதுவும் ஆகிடக்கூடாது, நம்ம குத்திருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு பயங்கரமாக அழுகுறாங்க. உடனே எசிக்க இருந்துட்டு, என்னக்கா ஏன்க்கா அழுகுற, இல்லைடா நான் சிவாவை கத்தியால் குத்திருக்கக்கூடாது அக்கா, நான் அப்போவே எத்தனை டைம் சொன்னேன், ஆனால் அப்போ எதுவும் கேட்கல, ஆனால் இப்போ அழுதுகிட்டு இருக்கேன் அக்கா, என்னக்கா இது, அதனால தான்
எந்த ஒரு விஷயத்துலையுமே அவசரப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு, கோவம் இருந்துச்சு அப்படின்னா கோவத்தில் எந்த முடிவு எடுத்தாலுமே அது கரெக்டாகவே இருக்கவே இருக்காது. கொஞ்சம் நிதானமாக யோசிச்சிருக்கணும். நீ அவசரப்பட்டு இப்படி ஒரு விஷயத்த செஞ்சுட்டியேக்கா, இனிமேல் நம்ம லைஃப் லாங் ஜெயிலுக்குள்ளே தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் சிவா உயிர் பொழைப்பானா மாட்டானான்னு கூட தெரியல அப்படின்ற மாதிரி 2 பேருமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சிவாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது, அவர் உயிர் பொழைச்சி திரும்ப வந்துடணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தருவீங்க. தேங்க்யூ.